நம்மை குணமாக்குகிற தேவன் எல்லா சூழல்களிலும் எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை குறித்து பேசுகிற போது இந்த வேத வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது தேவன் குணமாக்குகிறவர். இயேசு ஒவ்வொரு நாளும் தம்முடைய ஊழியத்தின் பாதையில அநேகரை குணமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவைகளோடு, வியாதிகளோடு, பிரச்சனைகளோடு இயேசுவினிடத்தில் வந்த ஒவ்வொருவரும் என்ன செய்யப்பட்டார்களா? குணமாக்கப்பட்டார்கள். எல்லா வகையிலும். சங்கீதம் 147:3 சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்ட நிலைமையில இருக்கிறவர்களின் இருதயத்தின் நொறுங்குதலை தேவன் என்ன செய்கிறாரா? குணமாக்குகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உடைக்கப்பட்ட நிலைமையிலே, சோர்ந்து போன நிலைமையிலே நாம் கடந்து போகிற போது வேதம் சொல்லுகிறது, அந்த நொறுங்குண்ட இருதயங்களை தேவன் என்ன செய்கிறாரா? குணமாக்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் எல்லா வகையிலும், நீங்க வாசிக்கிற போது எரேமியா 3:22 எரேமியா பேசுகிற போது சொல்லுகிறான், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னா எல்லா வகையிலும் குணமாக்குதல். தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவ பிள்ளைகள் எல்லா வகையிலும் என்ன செய்யப்பட வேண்டி இருக்கிறதா? குணமாக்கப்பட வேண்டும். அப்போ தேவன் என்ன செய்கிறாரா? எல்லா வகையிலும் தம்முடைய பிள்ளைகளை குணமாக்குகிறவராகவே இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் குணமாக்குகிறவராயும் என்ன செய்தாரா? தம்முடைய ஜனங்கள் நடுவிலே, தம்முடைய பிள்ளைகள் நடுவிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ஒவ்வொரு நாளும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓசியா சொல்லுகிற போது, ஓசியா 11:3 சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களை நான் குணமாக்குகிறவர் என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அவர்களுடைய வாழ்வு என்னால என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆசீர்வதித்து அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. எப்பிராயிமை நான் கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் தங்களை நான் குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு பாருங்க, தேவன் சுகம் தருவார், தேவன் ஒரு அற்புதம் செய்வார், தேவன் நம்முடைய வாழ்வின் காயங்களை ஆற்றுவார் என்று தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் உணர்ந்து இருக்க வேண்டும். ஓசியா சொல்லுகிறான், எல்லாம் செய்தேன், ஆனா இந்த ஜனங்க என்ன செய்ய மாட்டேங்குது? நான் குணமாக்குகிறவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அப்போ அந்த குணமாக்குதலிலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, எல்லா சூழல்களிலும் எந்த நிலையில இருந்தாலும், எரேமியா 30:17 சொல்லுகிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் பாருங்களேன், தள்ளப்பட்ட நிலைமையிலே, வியாதிகளின் நிமித்தமாய் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமையிலே, எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறதில்லை சொல்லுகிறார். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டாலும் நான் என்ன செய்கிறேன்? உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுமே, உன் காயங்களை ஆற்றுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு தேவ பிள்ளைகள் நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? ஆயத்தமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். என் ஆண்டவர் என் வாழ்விலே அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வார்த்தைகள் வருகிற போது எரேமியா 33:6 சொல்லுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பாருங்க, ஒரு சுகமாக்குதல் வருகிற போது சரீர பலவீனங்கள், பாருங்க, திடீர்னு ஒரு பலவீனம் வருகிற போது, வியாதிகள் வருகிற போது அப்படியே குடும்பமே என்ன செய்கிறதை பார்க்கிறோம்? கலங்கி போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சூழல்களுக்கு நடுவிலே சங்கீதம் 122:7 சொல்லுகிறது, அந்த சுகம் வருகிற போது உன் அலங்கத்திற்குள்ளே ஒரு பெரிய சமாதானம். ஏன்னா அந்த அலங்கத்துக்குள்ளே ஆண்டவர் என்ன கொண்டு வருகிறாரா? ஒரு அற்புத சுகத்தை கொண்டு வருகிற போது, வியாதி நீங்கி பிழைக்கிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் வைத்திருக்கிற இந்த அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? நம்மை நாமே ஆயத்தப்படுத்த வேண்டும்.